வெல்கம் டு அன்னபூரணி உலகம். கம்பங்கூழ் செய்கிறதுக்கு நான் இதில் வந்து ஒரு வழக்கு கம்பங்கூழ் எடுத்துருக்கிறேன். இது 200 கிராம் வழக்கு. இந்த கிண்ணத்தில் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து இது சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சுத்தம் பண்ணிட்டேன். கம்பம் வந்து சுத்தம் பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த உருண்டை மண் உருண்டை எல்லாம் இருக்குது. அதனால் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன மண் உருண்டைலாம் இருக்கும். அதனால் பார்த்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி மண் உருண்டையெல்லாம் இருந்துச்சு. சின்ன சின்ன மண் உருண்டை கல் இது ஏதாவது இருக்கும். அதனால் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது வந்து சுத்தம் பண்ணியே வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். உடச்சதும் கம்பு உடச்சே விற்கும், அதுவும் வாங்கிக்கலாம். அது சுத்தமாக இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. ஒரு டைம் அதில் மண் கல் ஏதாவது இருந்தது, அதனால் நான் வந்து உடச்சது வாங்க மாட்டேன். இந்த மாதிரி நானே உடச்சி எடுத்துக்குவேன். அதை நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு உடச்சி எடுத்துக்கலாம். கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு உடச்சி எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். தண்ணி இல்லாமல் அப்படியே நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு உடச்சி எடுத்தாச்சு. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தாங்க போட்டிருக்கேன். தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் வடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இதை என்ன செய்யலான்னு சொல்கிறேன். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் கம்பு எடுத்தோமோ அதே பாத்திரத்தில் 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அதில் 1 கப்பு கம்பு எடுத்தோம். இந்த அளவுக்கு கம்பு இருந்துச்சு. அதே அளவுக்கு வந்து 2 கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஒன்று ஊற்றிருக்கேன். 2 கப்பு இதில் வந்து இந்த அளவுக்கு கம்பு இருந்துச்சு. அதனால் இதே அளவுக்கு 2 கப்பு வந்து தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து அந்த தண்ணியை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணியை வச்சுருக்கிறேன். தண்ணி சுடட்டும். நல்லா கை பொறுக்கிற சூடு வந்தால் போதும், ரொம்ப கொதிக்க விட வேணாம். தண்ணி வந்து நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம உடச்சி வச்சுருக்க கம்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடாகிக்கிறாதீங்க, போட்டோன்னா அப்புறம் கெட்டியாயிரும். அதனால தான் சொல்கிறேன், கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். உடச்ச கம்பு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். உடச்சி வச்ச கம்பு எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சு. உப்பு எதுவும் சேர்க்க வேணாம். நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. மறுநாள் வைக்கிற மாதிரி இருந்தால் உப்பு சேர்க்க வேணாம். உப்பு சேர்த்தா புளிச்சிரும். வந்து இது போட்டோன்னா இந்த மேலாப்பில் மிதக்கிற அந்த இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த கம்பு மேலே இருக்க அந்த தோல் தான். இந்த மாதிரி எல்லா டைப் ஃபில்ட்ரு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த தோல் எல்லாம் இதில் வந்துடும். எடுத்துகிட்டு அதை கீழே போட்டுடலாம் வடிகட்டி. மேலே மிதந்து வரும் தோல்லாம். இந்த மாதிரி அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வெந்து கெட்டியாக வரணும், அது வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும். இந்த 200 கிராம் கம்பு போட்டது வந்து ஒரு 4 பேருக்கு தாராளமாக காலையிலைக்கு ஒரு பெரிய கிளாஸ்க்கு வந்து தாராளமாக வருங்க. பெரிய கிளாஸ்க்கு 4 பேருக்கு வரும். கொஞ்சம் நல்லா வெந்து கெட்டியாக வரணும், அது வரைக்கும் கிண்டி விட்டால் போதும். அப்புறம் என்ன செய்கிறதுன்னு சொல்கிறேன். நான் ஈஸியாக செஞ்சிடலாம், கஷ்டம் இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம கைவலிக்க கிண்டணுங்கிறது கிடையாது. கொஞ்சம் நல்லா சேர்ந்த மாதிரி கம்பு வந்து வெந்து வரட்டும், அது வரைக்கும் மட்டும் இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியத்திலே வச்சுக்கோங்க. பெரிய வேலை இல்லைங்க. அதை கடையில் தான் வாங்கி கொடுக்கணும், வாங்கி சாப்பிடணுன்றது கிடையாது. நம்ம வீட்டிலே அழகாக செய்யலாம், ஈஸியாக செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயில் சமாளிக்கிறதுக்கு வந்து இந்த கம்பங்கூழ் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம சேனலை புதுசா பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வந்துருச்சு, நல்லா தெரியுதா? கொஞ்சம் கூழ் தண்ணி இல்லாமல் நல்லா வெந்து சேர்ந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து நான் தண்ணி வச்சுருக்கிறேன்.
குக்கரில் தண்ணி வச்சு கீழே ஒரு பிளேட் போட்டிருக்கேன். அந்த குக்கருக்கு கொடுத்த பிளேட்டு வந்து நான் வீடு காலி பண்ணையில் எங்கே வச்சேன்னு தெரிலங்க. அதனால் வேறு அந்த சாதம் வடிக்கிற பிளேட்டு வச்சுருக்கிறேன். அந்த பிளேட்டை வச்சுட்டு உள்ளே இப்போ நான் வச்ச அந்த கம்மங்கூழ் கிண்டினதை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும் கெட்டிக்கங்க. ரொம்ப கெட்டியாலாம் ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வர வரைக்கும் வச்சுருங்க. இப்போ வந்து இது மேலே ஒரு மூடி போட்டுக்கலாம். கிண்ணத்து மேலே ஒரு தட்டு வச்சு மூடியாச்சு. தண்ணி உள்ளே ஊற்றுற தண்ணி நல்ல தண்ணியாகவே வச்சுக்கோங்க. சப்போஸ் வந்து இதிலேருந்து கம்பு வந்து வெளியில் வந்து இதில் விழுந்தாலுமே அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. குக்கருக்குலாம் தண்ணி மட்டும் நல்ல தண்ணியாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டோம்னா நம்ம அந்த கம்பை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மூடி வச்சு மூடிட்டு விசில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து குக்கரில் வந்து மூடி போட்டாச்சு. மூடி போட்டுட்டு விசில் வந்து ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தீயை வந்து நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு விசில் வந்தோன்னே கம்மி பண்ணி வச்சுருங்க. கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு. ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மீதி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் ரிலீஸ் ஆனோன்னு பார்க்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணி அளவாக கரெக்டாக ஊற்றினா நல்லா வெந்திருக்கும். உள்ளெல்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக தான் இருக்குது. எதுவுமே வெளியில் வரல. நல்லா வெந்துருச்சு. இதில் அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டாக்கா காலையில் எடுத்து நம்ம கரைச்சி மோர் விட்டு கரைச்சி குடிச்சிக்கலாம். மோர் விட்டு உப்பு போட்டு கரைச்சி குடிச்சிக்கலாம். ஆறினோன்னே கெட்டியாயிரும். நல்லா கெட்டியாயிரும் ஆறினோன்னே. இந்த 200 கிராம் கம்பில் வந்து நம்ம செஞ்ச கம்போட அளவுக்கு வந்து இந்த சைஸ் கிளாஸில் வந்து 5 கிளாஸ் வரைக்கும் நம்ம கம்மங்கூழ் வந்து கிடைக்கும். இதில் அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டுருங்க. விட்டுட்டு காலையில் வந்து கரைச்சி மோர் போட்டு உப்பு போட்டு கரைச்சி குடிச்சிக்கலாம். இல்லை இன்னும் நீங்கள் ஜாஸ்தியாக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஒரு 2-3 நாளைக்கு வச்சுக்கலாம். உப்பு மட்டும் போடாதீங்க. உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக புளிச்சிரும். உடனே சாப்பிட்றதுனா மட்டும் உப்பு போடுங்க. இல்லாட்டி மறுநாள் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா உப்பு போடாமல் தான் செய்யணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். உப்பு போட்டிங்கன்னா கம்பு வந்து சீக்கிரமாக புளிச்சிரும். அதனால் உப்பு போட வேணாம். கரைச்சி சாப்பிட்றப்ப மட்டும் உப்பு போட்டு கலந்துக்கலாம்.